ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலின் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கார்த்திகேயன் பாண்டியன் ஸ்டோரில் வச்சு அந்த ஸ்வீட்டை விற்று கொடுக்க சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி 2 நாளாக கடையை ஓப்பன் பண்ணலை. அவரும் வந்து பார்த்துட்டு போயிட்டார். அதனால் இன்றைக்கி ஸ்வீட்டையும் வச்சுட்டு பணத்தை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. முதல்ல பாண்டியன் அவரை ஏற்றுக்க முடியாமல் இருந்தாலும் அடுத்தடுத்து அவர் பேசுகிற விதம் பாண்டியனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா பேசுகிற தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அரசியும் வரவும் அந்த கடைக்கு அவர் தான், அதாவது அரசியோடைய கடை அது, அவங்களுடைய அப்பா நடத்துறது, அவருடைய அப்பா அண்ணன் தான் அங்கே இருக்கிறவங்க அப்படின்னு தெரியாமல் அரசிக்கிட்டே பேசிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் தான் எதிர்ச்சியாக 2 பேரும் மீட் பண்ணிக்கிற விஷயத்த அரசியும் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஸ்வீட்டை அரசியும் சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப நல்லா இருக்குப்பா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. சரிப்பா அரசி, சரவணா நீ அரசியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா, நான் இந்த ஸ்வீட்டை நைட்டு வீட்டுக்கு நாம் போகும்போது எடுத்துகிட்டு போகலான்னு கவரில் பாண்டியன் 2 ஸ்வீட் பாக்ஸை அதில் போட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே மீனா வராங்க. மீனா அங்கே இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டுட்டு மயில் கால் பண்ணுறாங்க. மயில் கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ஃபோனை வைக்கிறப்போ நம்ம மீனா இருந்துக்கிட்டு, அக்கா நீங்கள் இந்த மாதம் செக்கப் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா மீனா, நாளைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, எப்படி போகிறீங்க? தனியாக போகிறீங்களா இல்லை வீட்டில் கூட யாராச்சும் வராங்களா? நான் அவங்க கூட வரட்டுமா அப்படின்றாங்க. இல்லை மீனா, உனக்கு எதுக்கு சிரமம்? நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அப்படியே காலையில் போய் செக்கப் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போக போகிறேன் அப்படின்றாங்க. அக்கா, செக்கப் போகும்போது கூட லீவ் போட மாட்டிங்களா? செக்கப் போயிட்டு அப்படியே வேலைக்கு போவீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்ன பண்ணுறது மீனா, போய் தானே ஆகணும் அப்படின்னு. அக்கா, ஒரு நாள் கூடவா லீவ் எடுக்காமல்? சரிக்கா, கூட ஆளாச்சும் கூட்டிகிட்டு போங்க, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக்கப் பார்த்துட்டு அப்படியே வீட்டில் விட்டுட்டு போகட்டும் அப்படின்றாங்க. இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களை சிரமப்படுத்திக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு, நானே போய்க்கிறேன் மீனா அப்படின்றாங்க. அப்போ நான் வரேங்க்கா அப்படின்றாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துக்கிட்டு என்ன வாண்டி அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கால் கட் பண்ணதுக்கப்புறமா வீட்டில் நடந்த விஷயத்த மயிலாக்கா கேள்விப்பட்டுட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி, செக்கப்பு அப்படின்னு ஏதோ பேசிகிட்டு இருந்தியே அப்படின்றாங்க. ஆமாம், இந்த மாதம் செக்கப் போகணும்ல ஹாஸ்பிட்டலுக்கு அக்கா, அதை பற்றி தான் கேட்டுட்டு தான், தனியாக தான் போகிறாங்க போல இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம், எந்த ஹாஸ்பிட்டல் போகிறாளா அவள் அப்படின்றாங்க. அதான் ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் டைமு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போனேன்ல அத்தை, அதான் நம்ம கௌரி டாக்டர் இருக்காங்கல்ல நமக்கு தெரிஞ்சவங்க, அந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்றாங்க. ஓ அவங்களா? பரவாயில்ல, அவங்க நல்லா செக்கப் எல்லாம் பண்ணுவாங்க, சின்ன குறை இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவாங்க. முதல்லேருந்து ஆரம்பத்தில் வரைக்கும் அங்கேயே பார்க்கறது நல்லது தான், டெலிவரி கூட அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க. எல்லாம் சரிதான் அத்தை, அங்கே தான் போகிறாங்க அக்கா, ஆனால் தனியாக போகிறாங்க அப்படின்னு. சரி, நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, அவள் கூட நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. என்ன அத்தை சொல்கிறீங்க, நீங்களா அப்படின்னு மீனா கேட்கவும், நான் போகக்கூடாதா? நாளைக்கு காலையில் தானே, எத்தனை மணிக்கு போவா அவன்னு ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? அவள் போகும்போது கரெக்டாக அவள் கூட நானும் டைமுக்கு பின்னாடியே போகிறேன். அவள் செக்கப் முடிச்சுட்டு வரும்போது அவள் மயிலுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து கூட இருந்துட்டு வரேன் அப்படின்னு கோமதி சொல்லுவோம். சூப்பர் அத்தை, நீங்கள் வேணா போயிட்டு வாங்க, எப்படியும் நாளைக்கு 10 மணிக்கு மேலே தான் அப்படின்றாங்க. சரி, எல்லா வேலையும் அதுக்குள்ளே முடிஞ்சிடும், நானும் போயிட்டு வரேன்னு கோமதி சொல்லவும், சரி அத்தை, நான் அப்படியே கோட்ரஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்றாங்க. இருமீனா இரு போவேன் அப்படின்றாங்க. இருக்கட்டும் அத்தை, அவர் வந்துடுவார் ஆஃபீஸ்லேருந்து, நிறைய வேலை அத்தை, நான் போயிட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி அக்கா, நீங்கள் வேலை இருக்கிற வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்து வேலையை செய்யுங்கக்கா, அங்கேயும் இங்கேயும் எதுக்கு தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு, பார்க்கவே நீங்கள் ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப ஒரு மாதிரியாகவும் இருக்கீங்க அப்படின்னு ராஜி சொல்லுவோம். ஆமாம், நானே சொல்லணும்னு நினச்சேன், எதுக்கு நீ அலைஞ்சிக்கிட்டு, ஃபோனில் எங்ககிட்ட பேசினா போதும், டைம் கிடைக்கிறப்போ நீ வா, நீ அங்கேயே இரு அப்படின்றாங்க. சரி அத்தை, சரி நான் வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக பாண்டியன் வீட்டுக்கு வராரு. என்னப்பா கிளம்பிட்டியாப்பா மீனா அப்படின்றாங்க. ஆமாம் மாமா, சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அதான் நேரம் ஆகிடுச்சின்னு கிளம்புறேன் மாமா அப்படின்ன உடனே, என்னப்பா நீ வந்த உடனே கிளம்புற அப்படின்றாங்க. ஆமாம், என்ன மாமா கையில் அப்படின்றாங்க. அதுவாப்பா ஸ்வீட்டுப்பா, இந்தா எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. ஐயோ மாமா, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க, எனக்கு எதுக்கு அப்படின்னு. ஏப்பா இதில் 2 பாட்டில் தான் இருக்குது, நீயும் சேர்ந்துலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க, கடையில் இன்னும் நிறைய இருக்குப்பா, இன்றைக்கிலேருந்து நாளைக்கு எடுத்துக்கிறோம், இந்தாப்பா அப்படின்றாங்க. அப்பா இருங்க ஒரு நிமிஷம், அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது எனக்கே சூப்பராக இருந்தது, எல்லாத்தையும் அன்றைக்கே கொடுத்துட்டேன், எப்படி எனக்கு ஒன்று கொடுங்க அப்படின்றாங்க. பார்த்தீங்களா மாமா, பறக்கிறா, முந்திரி திராட்சை திங்கிறது பத்தாதுன்னு இப்போ ஸ்வீட் வேறு, வேண்டாம் அரசியா, இது எனக்காக மாமா கொடுத்தது அப்படின்னு மீனா சொல்லவும், இல்லை நீ முதல்ல எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்படின்னுவோம்.
அரசி என்னடி சின்ன பிள்ளை மாதிரி அவகிட்ட சண்டை போட்டுட்ருக்க, அவளே உடம்பு சரியில்லாமல் இருக்கா, வீட்டுக்கு வேற கிளம்புறேன்னா விடு அப்படின்றாங்க. சரி தான் அரிசி, உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, சண்டை வேணாம் அப்படின்னு நம்ம மீனாவே ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சரி மாமா நான் வரேன்னு. என்னப்பா நீ இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே அப்படின்றாங்க. நல்லா இருக்குப்பா அப்படின்றாங்க. அதான் கடையில் இருக்குன்னு அப்பா சொன்னார்ல, நாளைக்கே எடுத்துருக்க கூடாதா, பறக்கிற அப்படியே அப்படின்றாங்க. அத்தை விடுங்க, சின்னவ சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்றாங்க. இவ்வளோ சின்ன பிள்ளைன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா, காலேஜ் படிச்சுட்டு இருக்காவ, இவ்வளோ போய் சின்ன பிள்ளைன்னு சொல்கிறே ரஜினி அப்படின்றாங்க. சரி அரசி, சப்போர்ட் பண்ண அன்னைக்கு கூட ஒன்று கூட தரமாட்டியா அப்படின்னு அந்த ஸ்வீட்டை கேட்குறாங்க. உங்களுக்கு இல்லாததான் நீ ஓப்பன் பண்ணி கொடுக்குவோம், மா நீ அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், உனக்கு ஒன்று கூட கிடையாது, அப்பா நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்றாங்க. ஐயா எனக்கு வேணாம், நீ சாப்பிடுமா அரிசின்றாங்க. அப்போ சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சாப்பிடுவோம். கோமதி ஸ்வீட் நல்லா இருக்குது கோமதி, பரவாயில்லையே தம்பி, நல்லா தான் செஞ்சுருக்கு. நான் கூட முதல்ல நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன், அந்த ஸ்வீட்டை எப்படி விற்க முடியும், என் கடையிலலாம் வைக்க முடியாதுன்னு. அந்த தம்பி விற்று கொடுக்குறேன்னு கேட்டப்போ கூட எனக்கு மனசே இல்லை. ஆனால் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு கோமதி, பேசாமல் இதை நாமளே வீட்டுக்கு அப்பப்போ எடுத்துக்கலாம் போல இருக்கே அப்படின்றாங்க. அதுக்கு என்னங்க, வேணுன்றப்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு தேவையான காசு தம்பிக்கு கொடுத்துட வேண்டியது தான் அப்படின்றாங்க. அதுவும் சரிதான் அரிசிமா, இன்னொன்று கூட உட்காந்து ஆளாளுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ராஜு அரிசி ரூமுக்கு போனதுக்கப்புறமா பாண்டியன் கிட்ட நாளைக்கு மயில் செக்கப்புக்கு போகிறாளாங்க, தனியாக தான் போகிறாளாம், நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க. என்ன எப்படி கேட்டுட்டு கோமதி, அந்த பிள்ளையை பார்த்துக்க வேண்டியது முழு பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது, எப்படியும் உன் பிள்ளைக்கிட்ட சொன்னால் போக மாட்டான், அதான் நீயே போயிட்டு வா, நீ எடுத்துருக்கிற முடிவு சரிதான், நாளைக்கு காலையிலையா போயிட்டு வந்துரு கோமதி, அப்படியே பணம் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நீயே பார்த்துட்டு வந்துடு அப்படின்றாங்க. சரிங்க சரின்னு கோமதி சந்தோஷப்படுறாங்க. சாப்பாடு வச்சுட்டே கோமதி பாண்டியன் சாப்பிட்டுட்டே அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்து மறுநாள் காலையில் மயில் ஹாஸ்பிட்டல் போகணும்னு செக்கப் போகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அவங்களுடைய அம்மா இருந்துக்கிட்டு எங்கடி போகிற அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, அதான் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஏன் மயில் செக்கப் போகிறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆமாம் எங்கே செக்கப் போகிறேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகிறேன், இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறியா, உன் மாமியார் வீட்டில் கொடுத்த பணத்தையும் வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன், இப்போது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணணும்னா நம்மக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கா, இந்த மாதம் கரண்ட்டு பில்லு கட்டணும், வீட்டு வாடகை கட்டணும், அது மட்டும் இல்லாமல் காய்கறி செலவு மளிகை செலவு இதெல்லாம் வாங்கணும், அதே தாண்டி குழு பணமும் கொஞ்சம் கட்டணும், இதெல்லாம் நிறைய இருக்குது, சுடரோட படிப்புக்காக அப்பப்போ கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் கட்டணும், சீட்டு மாதிரி போட்டுட்ருக்கேன், நிறைய பணம் தேவைப்படுது மயில், உன் பாட்டுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் நீ நிறைய செலவு பண்ணிடாத, இந்த மாதம் சம்பளம் வந்துடுச்சா, நேற்றே கேட்கணும்னு நினச்சேன், சரின்ட்டு அமைதியாக விட்டுட்டேன், பணம் இருந்தால் கொடுத்துட்டு போய் என் செலவுக்கு அப்படின்றாங்க. மயிலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. செக்கப் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சமயத்தில் அவங்க அம்மா இப்படி லிஸ்ட்டு போட்டு பேசுவோம். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா நம்ம பொண்ணு பேச்சுக்கு தான் ஏதோ சொன்னாலே தவிர நாம் எதுக்கு பணம் நம்ம பொண்ணுக்கிட்டலாம் வாங்கணும், நம்ம குடும்ப செலவை நாமளே பார்த்துக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வாயும் வயிறுமாக செக்கப்புக்கு போகிறா, இந்த சமையலில் நித்தி காசு கேட்குறோமேன்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கேட்குறாங்களே அம்மா அப்படின்னு மயில் நினச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுத்திக்கிட்டு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, உனக்கு என்ன பணம் தானே வேணும், எவ்வளோமா வேணும் அப்படின்னு பணத்தை மயில் எண்ணி கொடுக்குறாங்க. என்ன 10,000 தான் இருக்குது அப்படின்றாங்க. ஏம்மா இது போதாதா அப்படின்றாங்க. சரி இந்தா வச்சுக்கோன்னு இன்னமும் 2,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 5,000 தான் மயில் வச்சுருக்காங்க. மா என்னம்மா போதுமா பத்தாதா, ஸ்கேன் எடுக்கணும்லம்மா, அதுக்காச்சும் எனக்கு வேணும்ல அப்படின்னமோ, சரி சரி அடுத்த மாதமாச்சு முழு பணத்தை கொடு அப்படின்றாங்க. மாதமும் தான்மா செக்கப் இருக்குது அப்படின்றாங்க. பின்ன உன் மாமியார் கூட்டில் உன் குழந்தைக்காக செலவுக்கு கொடுத்த பணத்தை வேணாம், என் குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியும், நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சே நான் பார்த்துக்கிறேன், அதை பண்ணிக்கிறேன் இதை பண்ணிக்கிறேன்னு இப்போது காசு பத்தலைன்னு கேட்குறேன், நான் என்ன பண்ணட்டும், நீ தானே சொன்ன உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் நீயே முடிவு எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற வரைக்கும் நான் சம்பாதிச்சுட்டு வந்து போடுறேன், என் குழந்தைய பார்த்துக்கிறேன், வீட்டு செலவையும் நான் பார்த்துக்கிறேன்னு, இப்போ யார் மயில செலவு பண்ணுவான் அப்படின்னு கேட்குவோம். போதுமா போதும், ஏற்கனவே நீ கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் தேவையில்லாமல் திரும்பவும் என்னோடய மனசை கஷ்டப்படுத்தாதம்மா, நான் வரேன், உனக்கு தேவை பணம் தானே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு மயில் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, அம்மா பேசியே பணத்தையும் வாங்கிட்டாங்க, மாதம் பணத்தையும் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. செக்கப் போகணும், மாத்திரை
மெடிசன் இதெல்லாம் இருக்குல்ல, என்ன பண்ணுவோம் நம்ம எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு. நம்ம இப்போத்துலேருந்தே குழந்தைக்கு ஏதாச்சும் சேவிங்ஸ் பண்ணி வச்சா தான் குழந்தைய நல்லா படிக்க வைக்க முடியும், நல்லா வளர்க்க முடியும். இங்கேருந்து இவங்க அப்படியே மொத்தத்தையும் சுரண்டுருவாங்க போல இருக்கு. ஒரு பைசா கூட நிற்காது, எப்படி நம்ம பொழைக்கிறதுன்றத மெயில் யோசிச்சு பார்க்குறாங்க. இன்னும் அதிகமாக வேலைக்கு போகணுமா, இப்போவே முடியலை, வாந்தி மயக்கமாக வருது, இன்னும் கொஞ்ச நாள் போனால் நிறைய நமக்கு வயிறு பெருசானதுக்கு அப்புறமா பிரச்சனைகள் வரும், கால் வலிக்கும், கை வலிக்கும். இவ்வளோ பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு நம்மளால் அதிகமாக சம்பாதிக்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாளே குழந்தைய பெற்றுக்கிட்டு வீட்டில் இருக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போயும் நம்மளால் சம்பாதிக்க முடியாதே. அப்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு செலவு கூட இப்போந்தே நாம் தான் சம்பாதிச்சு வைக்கணும் போல இருக்கு. 10 ரூபா கூட அவங்க உதவி செய்ய மாட்டாங்க போல இருக்கு அப்படின்றத மயில் நினச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தோடையே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. இங்கே எல்லாருமே கடைக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா கோமதியுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. ராஜுக்கிட்ட வீட்டில் நான் மயில் கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி அத்தன்னு ராஜியும் வீட்டில் இருக்காங்க, அரசியும் வந்து ஆக்சுவலி வீட்டில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கோமதி போகிறாங்க. ஆக்சுவலி மயில் முதல்ல போயிட்டாங்க. அங்கே போயிட்டு செக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணும்போது கூட யாரும் வரலையான்னு கேட்குறாங்க. மயில் அதுன்னு தயங்கிட்டு நிற்கவும், என்னம்மா கூட வரும்போது யாராச்சும் கூட்டிகிட்டு வரணும்னு தெரியாதா? அம்மா, உங்கள் மாமியார் யாரும் உங்கள் கூட இல்லையா? இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கணும்ல? உங்களுக்கு செக்கப் எடுக்கணும், பிபி செக் பண்ணி நார்மலாக இருக்கா என்ன இதுன்னு பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும். பிளட் டெஸ்ட்டை ஒரு வேளை உங்களுக்கு பிளட் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து பிளட் ஊசி போடணும், அதாவது ரத்த ஊசி போடணும். அது போடும்போதெல்லாம் கூட யாராச்சும் ஆள் இருக்கணும், உங்கள் கூடவே நாங்கள் இருக்க முடியாதுல்ல, யாரையும் கூட்டிகிட்டு வராமல் இப்போ தனியாக வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவங்க மயில் கூட நான் வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்லவும், மயில் அப்படியே சட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. சிஸ்டர் கேட்ட கேள்வி அத்தனைக்குமே அவங்க கிட்ட பதில் இல்லை. ஆனால் கோமதி சொன்ன ஒரு வார்த்தையில் திரும்பி பார்க்கவும் மயிலுக்கு அவ்வளோ சந்தோஷம். அத்தான்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஏன்னா யாரும் வரலன்னு சொன்னீங்க, இவங்க யார் அப்படின்றாங்க. நான் அவளுடைய மாமியார் அப்படின்னு கோமதியே சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? வாங்க அவங்க கூடவே இருங்க, செக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு கூடவே இருக்காங்க. அத்தை நீங்கள் அப்படின்னும், நீ கவலைப்படாத மயில், நீ நேற்று மீனா கிட்ட சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், உன் கூட நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு ஒவ்வொரு செக்கப்புக்கு கூட இருக்காங்க. ரத்தமும் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட சொல்லிட்டு ரத்த ஊசியும் போடுறாங்க. அடுத்து டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணும்போது அவங்க நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நல்லா சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதே சமயத்தில் இப்போ பிளட் ஊசி போட்டிருக்கு, பிளட் இன்க்ரீஸ் ஆகணும், நீங்கள் நல்லா ஜூஸ் போட்டு குடிங்க, வெயில் அதிகமாக இருக்குது, இளநீ கொடுங்க, இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. மெடிசன் எழுதி தர ரெகுலராக வாங்கிட்டு போய் இதை கண்டினியூ பண்ணுங்கள், எல்லாமே சரியாக போயிடும்னு சொல்லவும், ஓகே டாக்டர் அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களை பார்க்கும்போதே தெரியுது அப்படின்றாங்க. எனக்கு மொத்தம் 5 பிள்ளைங்க அப்படின்றாங்க. 5 பிள்ளை பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது, எல்லாம் ஹெல்த்தியாக கொடுக்க வேண்டிய சாப்பாடெல்லாம் நீங்கள் தான் அவங்களுக்கு கொடுத்து பார்த்துக்கணும். நீங்கள் அவங்களுடைய மாமியார் தானே சொல்கிறீங்க. முருங்கைக்கீரை, கீரை வகைங்க, முட்டைங்க, இந்த மாதிரி கொட்டை வகைங்க, இதெல்லாத்தையும் அவங்களுக்கு எப்பப்போ எது கொடுக்கணுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் அது எல்லாத்தையும் ரெகுலராக கண்டினியூஸாக கொடுங்க. அது எல்லாத்தையும் தாண்டி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அனுப்புவோம். ஓகே டாக்டர், மயிலை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வராங்க. என்ன மயிலை அப்படி பார்க்குற அப்படின்னு. இல்லை அத்தை நீங்கள் அப்படின்னும், நானா? அதான் சொன்னனே, நீ பேசின விஷயம் நேற்று எனக்கு தெரியும், நீ தனியாக போகிறேன்னு உன்னை எப்படி தனியாக அனுப்ப முடியும் தான் நான் வரேன், வா உட்காருங்க அப்படின்னு. இப்போ நம்ம மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு காசு பே பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு செக்கப்புக்காக அதுக்கப்புறம் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அத்தை நான் கொடுக்குறேனும், நீ வேண்டாம் அமைதியாக வை நான் பார்த்துக்கிறேன்னு கோமதி எல்லா செலவையும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் போகலாமா அப்படின்றாங்க. சரி அத்தை போகலான்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஏதாச்சும் சாப்பிட்றியாம்மா, பசி எடுக்குதா, ஜூஸ் குடிக்கிறியா அப்படின்லாம் கேட்குறாங்க. இல்லை அத்தை அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வீட்டுக்கே போகலாம் அப்படின்றாங்க. சரி நீ வேலைக்கு போகணுன்னு சொன்னல, நான் வீட்டுக்கு போகணும், நீ இந்த பக்கம் ஆட்டோ பிடிச்சி கிளம்பணும், நீ முதல்ல கிளம்பு நான் அப்புறம் போகிறேன் அப்படின்னு. அத்தை அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அத்தை அப்படின்னும். அதுக்கப்புறம் குழந்தைய பற்றி நீ கவலைப்படாத, குழந்தைய எப்படி பெற்று எடுத்து வளர்க்க போகிறேன்னு, குழந்தைக்காக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, என்ன ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ டாக்டர் சொன்னதை பற்றி எதையும் கவலைப்படாத, உனக்கு பிடிச்சது என்னவோ அது எல்லாத்தையும் அத்தை செஞ்சு கொண்டு வந்து கண்டிப்பாக உனக்காக நான் கொடுப்பேன், நீ கவலைப்படாமல் வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. அதை உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. நீ அங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு வந்து வீட்லேயும் ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்க, இதில் உன்னை நீ எங்கே பார்த்துக்க போகிற, நான் இருக்கிறேன், நீ
பயப்படாமல் போன்னு கோமதி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அம்மா மயில்கிட்ட நடந்துக்கின விதம் வேறு, ஆனால் கோமதி நடந்துக்கிட்ட விதம் வேறு. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மயில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பண்ண தப்பையும் அத்தனைத்தையும் மறந்துட்டு நம்ம கன்சீவாக இருக்கோம், அவங்க வீட்டோட வாரிசுன்னு தெரிஞ்ச உடனே இப்படி நம்மளை தாங்கன்னு தாங்குறாங்க. நான் ஏற்கனவே ஒரு தடவை கர்ப்பமாக இருக்கன்னு நான் சொல்லும்போது அது பொய்யானப்போ கூட என் மேலே அத்தை எந்த அளவுக்கு பாசத்தை காட்டினாங்களோ அதே அளவுக்கு இப்போவும் பாசத்தை காட்டுறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர் என்னை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலையேன்னு வருத்தமும் படுறாங்க. அதுக்கப்புறம் மயிலும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா கோமதி நேராக வீட்டுக்கு போகும்போது பாண்டியன் கடைக்கு போகிறாங்க. அங்கே போனால் சரவணன் பாண்டியன் இருக்காங்க. என்ன கோமதி, ஹாஸ்பிட்டல் போய் இப்படியே வரியா அப்படின்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? அப்பா என்னாச்சுப்பா, அம்மா உங்களுக்கு உடம்புக்கு என்னாச்சு அப்படின்றாங்க. டே கொஞ்சம் பொருடா, அம்மாக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்குமா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னவும், ஹாஸ்பிட்டலில் உன் பொண்டாட்டி கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு செக்கப்லாம் போகணும்ல, அதுக்கு தான் மயிலை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்றாங்க கோமதி. இதை கேட்டு சரவணன் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா செக்கப்புக்கு அவள் போகிறா, அதுக்கு நீங்கள் எதுக்குமா போனீங்க இந்த வேகாத வெயில்ல அப்படின்றாங்க. ஏண்டா வயிற்றில் வளருது நம்ம வீட்டோட வாரிசு, அந்த பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு தனியாக போகும்போது தனியாக அனுப்பி வைக்க முடியும்? உனக்கு தான் கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. தான் பிள்ளைன்னு நினைக்காம அப்படியம்மான்னு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா நீ ஏன் போனேன்னு கேட்குற. உனக்கு அக்கறை இல்லைன்னா மற்றவங்களுக்கு அதே மாதிரி இருக்குமா? எனக்கு அந்த குழந்தை மேலே முழு அக்கறை இருக்குது. மயில் வேலையும் ஒரு அக்கறை இருக்குது. பாவம் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா? ஏங்க அந்த பிள்ளைக்கிட்ட காசு கூட இல்லை போல இருக்குங்க. ஒரு மாதிரி திருன்னே முழிச்சிட்டு இருந்தா. செக்கப் முழுக்க நான் தாங்க பார்த்துக்கிட்டேன், பணமும் நான் தான் கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் அவள் எல்லாமே ஓகே தான், ஆனால் நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவள் இப்போ ரெஸ்ட் அங்கே எடுத்துகிட்ருக்கா, அப்படி வேலையை ஆடி ஓடி செஞ்சிட்ருக்கா. அதனால தான் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, இனி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. சரிதானங்க நான் சொன்னது அப்படின்னுவோம். அடே கோமதி, என்ன நீ ஒரு முடிவு எடுத்தால் அது கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கு போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு பிள்ளைதாச்சி பிள்ளைக்கு வேணுன்றதை செஞ்சு கொடுக்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் செய் அப்படின்றாங்க. ஏங்க இது என்னதுங்க அப்படின்றாங்க. அதான் வீட்டுக்கு நேற்று ஸ்வீட் கொண்டு வந்தேன்ல, அந்த தம்பி வச்சுட்டு போனதா அப்படின்றாங்க. நீங்கள் அது மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தீங்க, இது எடுத்துகிட்டு வரல? இதுவும் சத்தான பொருள் தாங்க, புள்ளத்தாச்சிங்கெல்லாம் பொண்ணுங்கள்லாம் சாப்பிட்டா இடுப்பு வலிக்கு நல்லதுங்க, எள்ளுருண்டை. இதை நான் எடுத்துகிட்டு போட்டுமா, மயிலுக்கு இதையும் கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்றாங்க. எடுத்துகிட்டு போக்கோ மதி, இன்னும் எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 பாட்டில் எடுத்துக்கிட்டு கோமதியும் கிளம்புறேன்றாங்க. நீ சரவணா அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்றாங்க. சரிப்பான்னு சொல்லிட்டு சரவணனும் கூட்டிகிட்டு போய் விட போகிறாரு. பாண்டியனும் கடையில் இருக்காங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு வேணுன்றதெல்லாம் செய்கிறது, வாங்கிட்டு போய் கொடுக்குறது, காசு கொடுக்குறது, செக்கப்புக்கு இதெல்லாம் சரிம்மா, ஆனால் அதுக்காக அவள் கூடவே திரியணுமா நாம் அப்படின்றாங்க. ஏண்டா என்ன, நான் அவள் கூட திரியறதுனால அவள் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு நான் ஏதோ அவள் கூட உறவு கொண்டாடுற மாதிரியும் உனக்கு அவன் மேலே கோவம் இருந்து நீ வெறுக்கிற மாதிரியும் இல்லை பேசுகிற. இங்கே பாரு சரவணா, நீ நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. தேவையில்லாமல் நீ எதுவும் பேசாத. நீ நடந்துக்கிறது தான் கொஞ்சம் கூட சரியில்லை. உன் பொண்டாட்டியை பற்றி கவலைப்படாமல் நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துகிட்ருக்க, அதே மாதிரி நானும் இருக்க முடியுமா அப்படின்னு கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, இப்படியெல்லாம் பேசினேன் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், நீ என்னை எங்கேயே இறக்கி விடுன்னு கோமதி சொல்லவும், இல்லைம்மா நான் எதுவும் பேசலைன்னு சரவணன் நீராக கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டுலாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த உலகம் பிடிச்சிருந்தா